ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம கர்ப்பம் அடைந்திருக்கிறத என்ன அறிகுறியை வச்சு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம், நம்ம உடம்புல ஃபஸ்ட்டு அறிகுறியாக என்ன தெரியும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம கர்ப்பமாக இருக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிகிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மாதவிடாய் தள்ளி போகிறது தான் ஃபஸ்ட்டு அறிகுறி அப்படின்ட்டு நினைப்போம். அதுக்கு முன்னக்கூட்டியே இன்னொரு அறிகுறி நம்மளுக்கு இருக்குது. அது முதல் அறிகுறி. அது என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம மார்பகத்தோட சேஞ்ச் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுக்கு கர்ப்பம் தங்கிடுச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு மார்பகம் நம்ம குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு தயாராகக்கூடிய வேலைகள் செய்யும். அதனால் நம்ம மார்பகத்தில் தான் ஃபஸ்ட்டு அறிகுறிகள் கொஞ்சம் தென்படும். அது என்னலான்ட்டு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம மார்பகத்தில் என்ன அறிகுறிகள் தெரியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு எப்போதும் இருக்கிறத விட அந்த நிப்பிள் அதை சுற்றி கொஞ்சம் டார்க்காக இருக்கிறது ரொம்ப டார்க்காக தெரியும். அது ஃபஸ்ட் அறிகுறி. நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு எப்போதுமே மாதவிடாய் வர்றதுக்கு ஒரு 4 நாளைக்கு 5 நாளைக்கு முன்னாடி மார்பகத்தில் வலி தெரியும். அது நிறைய பேர்த்துக்கு இருக்கும், சில பேர்த்துக்கு இருக்காது. அந்த வலி தெரியும். அதுவே நம்ம கர்ப்பம் தங்கிடுச்சு அப்படின்னா அந்த வலி இருக்காது. இப்போ என்னை பொறுத்தளவில் எனக்கு இப்போ நம்மளுக்கு மாதவிடாய் வர்றதுக்கு ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடியே பயங்கரமாக வலி கொடுத்துரும் என் மார்பகத்துக்கு. அதுதான் நானே ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சேன். ஆனால் அந்த குழந்த தங்கிடுச்சு அப்படின்னாலுமே அந்த வலி எனக்கெலாம் வரலை. இப்போ டேட்டுக்கு டேட் வருது அப்படின்னா நம்மளுக்கு அந்த வலி கண்டிப்பாக எனக்கு வந்துச்சு. ஆனால் கரு தங்கினதுமே ஃபஸ்ட்டு குழந்த தங்குறதுல தான் நான் கண்டுபிடிச்சேன். ஏன்னா ரொம்ப குழந்தை இல்லை அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருக்கும்போது குழந்த தங்கிடுச்சின்னொடனே ரொம்ப சந்தோஷம். ஒரு கோயிலுக்கு போய் தான் எங்களுக்கு குழந்த தங்குச்சு. அப்போ நான் கண்டுபிடிச்சது எனக்கு அந்த மார்பகத்தில் வலி இல்லை. எப்போதுமே ரொம்ப நம்மளுக்கு எப்போதுமே மாதம் எனக்கு ரெகுலராக வந்துடும். மாதம் வரும்போது எல்லாமே அந்த வலி எனக்கு இருக்கும். மார்பகத்தில் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி இருந்தே வலிச்சிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பீரியட் ஆனதுலேருந்து அதுக்கப்புறமா தான் வலி இருக்காது. அந்த வலி எனக்கு வரலைன்னதுமே என்னப்பா இதில் வலி வரலையே நம்மளுக்கு அப்படின்ட்டு ஒரு சின்ன டவுட் இருந்தது. பார்த்தா 30 நாள் ஆகிடுச்சி. 31வது நாள்லேயுமே பீரியட் ஆகலை அப்படின்னு தான் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாயிடுச்சு. ஓஹோ, நம்ம மாதமாக ஆகிட்டோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். நான் 31வது நாளே மெடிக்கலில் போய் செக் பண்ணி பார்க்குறேன். அந்த கிட்டு வாங்கிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். நல்ல ரிசல்ட்டு தான் கிடச்சிது. அதே போல் தான் சில பேர்த்துக்கு வலி வராதுன்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியல. நான் வலி வராது தான் சொல்கிறேன். அப்படி நம்மளுக்கு 4-5 நாளைக்கு முன்னாடி மாதவிடாய்க்கு முன்னாடி நம்மளுக்கு வலிச்சுது அப்படின்னா அந்த கர்ப்பம் அடைந்த உடனே அந்த வலி நம்மளுக்கு இருக்காது. அந்த பீரியட் டேட்டு வரக்கூடிய டயத்தில் நம்மளுக்கு அந்த வலியே இருக்காது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வலி இல்லைன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பீரியடும் வராது. நீங்கள் கண்டிப்பாக மாதமாக இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு எப்போதும் இருக்கிறத விட அந்த மார்பகம் கொஞ்சம் கனமாக இருந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் வெயிட்டாக நம்மளுக்காகவே தோணும். அது ஏன்னா நம்ம குழந்த தங்கிடுச்சுனாலே அதுக்கு நம்மளுக்கு பால் கொடுக்கறதுக்கு ரெடி ஆகும்ல. நிறைய ஹார்மோன்கள் சேஞ்ச் எல்லாமே நம்மளுக்கு உடம்புல ஆகிரும். அதனால் அந்த முதல்ல நம்மளுக்கு குழந்தை நம்மளுக்கு பிறந்ததுமே பால் கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ரெடி ஆகும். நம்ம உடம்பு தயாராகும். அதனால் நம்ம மார்பகமும் கொஞ்சம் கனமாக இருந்த மாதிரி இருக்கும். அப்புறமா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம மார்பகத்தில் இருந்து தண்ணி மாதிரி லேசாக வடியும். சில பேர் மஞ்சளாக வரும் அப்படிங்கிறாங்க. அது எனக்கு தெரியல. ஆனால் தண்ணி மாதிரி வரும், அது எனக்கு தெரிஞ்சுது. தண்ணி மாதிரி ஏன்னா அது குழந்த பிறந்ததுக்கப்புறம் தானே பால் வரும். அப்படியுமே பால் 2-3 நாளையில் அப்படி தான் இருக்கும். பால் மாதிரி தான் வராது. அது அந்த சீம்பால் மாதிரி வரும். அதுக்கப்புறமா தான் பால் மாதிரி வரும். அதனால் நீங்கள் கொஞ்சம் இதையும் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்படி உங்களுக்கு மாற்றங்கள் தெரிஞ்சாலும் உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் வயிற்றில் கண்டிப்பாக குழந்தை தங்கிடுச்சின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அந்த நிப்பிள் கொஞ்சம் எப்படின்னா புடைப்பாக இருக்கும். எப்போதும் நார்மலாக நம்ம உடம்புல எப்படி இருக்குமோ அதை விட கொஞ்சம் புடைப்பாக இருக்கும். அதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.